This call is now being recorded. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தீர்க்க தரிசனத்துல வந்து இன்னும் ரிமைனிங் பார்ட் நம்ம பார்க்க போறோம். Okay. கரெக்டா? நேற்றுக்கு வந்து சில தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரிமைனிங் தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப பார்க்க போற தீர்க்க தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா 2 தீர்க்க தரிசனம் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து தானியல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், Mm. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம். ஸோ அந்த வகையில 2 தீர்க்க தரிசனம் பார்த்துட்டு நம்ம தேவன் ராஜ்யத்தை பத்தி பார்க்க போறோம். இதோட Okay. முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தானியல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தானியல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஸோ இங்க நேபுகாத்நேசர் வந்து அவர் ஒரு கனவு காணுவார். அந்த கனவுலாம் தெரியும்ல நம்மளுக்கு. நம்ம பார்த்துட்டே இருந்து லாங் பேக் ஒரு சிலை பத்தி கனவு காணுவார் சொல்லி ஆமா பார்க்குறோம். அது ஒவ்வொரு இரும்பு தங்கம் வெள்ளி அதான் அந்த ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கோல்டு, சில்வர், பிராஸ், அயன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது அங்க இருக்கிற ஒரு கனவு தெரியும். ஆனா வந்து கனவு வந்து சொல்ல மாட்டாரு. நீங்களே என் கனவை வந்து சொல்லி அதுக்கான இன்டர்வியூஷன் தாங்க. ஏன்னா நான் கனவு சொல்லிட்டேன்னா நீங்க என்ன வேணா இன்டர்வியூ பண்ணுவீங்க. அதனால நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நான் கனவு சொல்லாம நீங்க என்ன கனவு கண்டா சொல்லி நீங்க அறிஞ்சிட்டு, ஓகே, அது நீங்களே வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் என்கிட்ட சொன்னீங்கன்னா அப்ப நீங்க சொல்றது கரெக்ட்னு சொல்லி நான் நம்ப முடியும். சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா கனவு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவாரு. ஓகேவா? அப்போ அவங்களாம் ரொம்ப பதறிடுவாங்க அங்க இருக்கிற ஞானிகள்லாம். அப்போ தானியல் வந்து என்ன பண்றாருன்னா சரி நான் ட்ரை பண்றேன் சொல்லிட்டு அன்னைக்கு ராஜா பர்மிஷன் கேட்டு அப்புறம் தேவன் கிட்ட வந்து ப்ரே பண்ணுவார். இந்த மாதிரி எனக்கு விளக்குங்க சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த அதோட அத கனவையும் அதே நேரத்தில் அந்த விளக்கத்தையும் வந்து தானியல் வந்து விளக்குவாரு. அந்த விளக்குற விஷயம் தான் நான் பார்க்க போறோம். ஓகே. இன்டர்பிரிட்டேஷன் தான் அது. பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கிற சில வசனங்கள் தான் அது முக்கியமா. எதுனா 41ல இருந்து பார்க்க போறோம். 41ல இருந்து 45 வரைக்கும். ஓகே, வசனங்கள் அது ஒரு படிங்க. Just as you saw that the feet and toes were partially of baked clay and partly of iron, so this will be divided kingdom. It will have some of the strength of iron in it. Even as you saw iron mixed with clay, as you So, saw the iron mixed with the baked clay, so the people will be mixtured and will not remain united, and more than iron mixes with clay. In the time of those kings, the God of heaven, will set up a kingdom, and that will never be destroyed, nor will it be left to another people. It will crush all those kingdoms and bring them to an end, but it will itself endure forever. This is the meaning of the vision of the rock cut out of the mountain, but not by human hands. A rock that broke the iron, bronze, clay, silver, and the gold to pieces. So that great God has shown the king what will take place in the future. The dream is true, and interpretation is trustworthy. ஓகே. ஸோ பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்களின் காலத்திலே சொல்லும்போது இங்கே கோல்டு வந்து பேபிலோனு, சில்வர் வந்து மீது பெர்ஷியா, பிராஸ் வந்து கிரேக்க நாடு, அயன் வந்து ரோம் சொல்லி பார்க்குறோம். இப்போ இருக்கிற அந்த அயன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த எல்லா என்ன ஆகுது பயங்கரமான ராஜ்யங்கள்லாம் வருது சொல்லி பார்க்குறோம். கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கிளே. ஓகே, அயன் அண்ட் கிளேனா பாதி இரும்பா இருக்குமா, பாதி கிளேயா இருக்குமா. இப்போ நம்ம உலகத்தை நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த இதுல தான் இருக்கு. எதுனா அயன் அண்ட் கிளேல தான் இருக்கு. ஓகே, அயன் அண்ட் கிளே சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி,
அப்புறம் இன்னொன்று என்னது இருக்கு? டிக்டேட்டர்ஷிப். Mm. ஓகே. இப்போ எந்த நாள்ல நீங்க டெமோக்ரஸி சொல்லுவீங்க? US, ஓகே, 1. India, 2. Japan, ஓகே. China. சைனாவா? சைனா நீங்க சொல்லக்கூடாது. China ம். சவுத் கொரியா, சவுத் கொரியா. அப்புறம் வந்து யூரோப்பு. அதர் தென் முஸ்லீம், சில முஸ்லீம் கண்ட்ரிஸ் தவிர்த்து இது எல்லாமே, சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தவிர்த்து இது எல்லாமே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான். ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து டெமோக்ராட்டிக் இருக்கு. அப்புறம் டிக்டேட்டர்ஷிப் எது முக்கியமா சொல்றது? ரஷ்யா, சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா. நார்த் கொரியா, சைனாவும் தான். ஓகே. சைனாவோட பிரசிடென்ட் வந்து எப்போ வந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா 2008 என்னவோ வந்தார். இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. இனிமேட்டும் இருப்பாரு. எல்லா ரூல்ஸையும் மாத்திட்டாங்க. அப்புறம் தாய்லாந்து கூட நினைக்கிறேன். தாய்லாந்து கூட இன்னும் மோனார்க் தான் ராஜா தான் ஆள்றாரு. ஆமா, தாய்லாந்து இருக்குன்னு நினைக்கிறேன். தாய்வான் வந்து நல்லா இருக்கு. தாய்வான் வந்து டெமோக்ரஸி. தாய்லாந்து கரெக்ட். தாய்லாந்து. ஓகே. தாய்லாந்து, அப்புறம் வந்து முஸ்லீம் கண்ட்ரி யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எல்லாம் டிக்டேட்டர்ஷிப்பு. ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானு, அப்புறம் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் தான். ஓகேவா? ஏன்னா முஸ்லீம்ஸோட ஆளுகை அந்த இது இருக்கிறதுனால. அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தையே நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னதுன்னா டிக்டேட்டர்ஷிப், இன்னொன்று வந்து டெமோக்ரஸி. அப்போ பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி வந்து எப்படி இருக்கும்? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். டெமோக்ரஸி வந்து என்ன வேணா நீங்க வந்து பண்றதுக்கான விடுதலை இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு. அது பார்ட்லி கிளே. ஓகேவா? அது என்னதுன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும். கரெக்டா? பார்ட்லி கிளே. இங்க பாத்தீங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு, அடிச்சு ஒடுக்குறது தான். என்ன பேச்செல்லாம் கிடையாது. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த ராஜாக்கள் இப்ப இங்க வசனம் சொல்றது என்னதுன்னா இந்த டைம் ஆஃப் தோஸ் கிங்ஸ் சொல்லும்போது எது? இந்த பாதத்துல இருக்கிற இந்த டைம்ல அந்த கல் வந்து எங்க அடிக்குதான்? அந்த பாதத்துல அடிக்குதான். கைகளால் பெருக்கப்படாத த ஸ்டோன் விச் வாஸ் நாட் கட் பை த ஹியூமன். ஓகே. ராக் அவுட் ஆஃப் த மவுண்டன் பட் நாட் பை த ஹியூமன் ஹேண்ட். ஓகே. அப்படின்னா தேவனால் அந்த கல் வந்து அனுப்பப்பட்டுதான். ஓகே. வந்து இந்த கல்லோட பாதத்துல வந்து அடிக்குது. அடிச்ச உடனே எல்லாமே சிதற சொல்லி பார்க்கணும். இந்த பாதத்துல அடிக்கிறது கூட பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, a rock cut out but not by the human hands. It stuck the statue on its feet of iron and clay and smashed them. அதான் சொல்றாங்க. அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம் ஆஃப் தோஸ் கிங்ஸ். எந்த கிங்ஸ்? இந்த பாதத்துல இருக்க கிங்ஸ் டைம்ல வந்து காட் வந்து என்ன பண்றாராம்? ஒரு ராஜ்யத்தை வந்து வச்சு ஸ்தாபிக்க போறாராம். அதுதான் என்றென்றுமே அழியாத ஒரு ராஜ்யமா இருக்க போதும். ஓகேவா? சோ அந்த நிறைவேறுதல் பாருங்க எந்த அளவு டீட்டெயில்டா நம்ம இருக்க காலத்து வரைக்கும் தீர்க்கதரிசனம் ஃபியூச்சர் ப்ராஃபஸி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது. இந்த இதை பத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா தேவன் ராஜ்யம் சொல்லி நம்ம பார்க்க போறோம். அது எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்க போது சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரேல் பத்தி நம்ம பார்க்கலாம் லைட்டா. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்ல நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இதை கடைசி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல முடிக்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எங்க போலாம்னா இஸ்ரேலோட ப்ராஃபசிஸ் போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லூக்கா 21 21 20 to 24. 22 to 24. 20ல இருந்து 24. When you see Jerusalem being surrounded by armies, you will know that its dissolution is near. Then let those who are in Judea flee to the mountains, and let those in the city get out, and let those in the country not enter the city, for this is the time of punishment in fulfillment of all that has been written. How dreadful it will be in those days for pregnant women and nursing mothers
there will be great distress. ம் There will be great distress in the land and the distress in the land and the wrath against this people. They ம் will fall by the sword and will be taken as prisoners to all the nations. ம் Jerusalem will be trampled on by the Gentiles until the times of the Gentiles are fulfilled. ஓகே. ஸோ இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்னா, எருசலேம் வந்து என்ன பண்ணப்படுமா? சேனைகளால் சூழப்பட்டு அது வந்து என்ன டெசல்யூஷன்னா என்னது? அழியும். Okay. ஓகேவா? சொல்லி யார் சொன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு. இத சொன்னது வந்து இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் லுக்ட் அப் அண்ட் சா. ஜீசஸ் செட். Okay. ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, இங்க 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 அதான் சொல்றாரு. இங்க என்னன்னா, the time will come when no one, not one stone will be left on another. Every one of them will be thrown out. சொல்லிட்டு சொல்றாரு. டீச்சர் எப்ப இது நடக்கும்? சொல்லலாம் கேக்குறாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது எப்ப நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு டைம் ஆர்மிஸ் வந்து என்ன பண்ணும்? எருசலேமை சூழ்ந்து கொள்ள சொல்லி போகிறோம். அப்ப அதோட அழிவு வந்து இருக்கு சொல்லி சொல்றாரு. இத வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தானியல்ல இதையும் படிக்கலாம். எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானியல் 9ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஓகே. 9 இது கடைசியில சொல்லுவாங்க. எங்கன்னா, அந்த 27ஆம் வசனத்துல, he will confirm covenant with many for 1 7. In the middle of the 7, he will put an end to the sacrifice and offering. And at the temple, he will set up automation that causes dissolution. Until the end, his degree is poured out on him. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பலியும் காணிக்கையும் ஊழியம் பண்றாரு சொல்லும்போது, இது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? 3.5 வருஷம் ஊழியம் பண்றாரு. ஊழியம் பண்ணி அந்த கடைசி வாரத்துல 3.5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பலி காணிக்கை எல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் ஆனா ஆலயம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆலயம் சொல்றது எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. ஆலயம் என்ன ஆகுது? பாத்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் தட் காசஸ் டெசல்யூஷன் சொல்ற ஆர்மி, புறஜாதி மக்கள், புறஜாதியான ஒரு ஆர்மி, ரோமன் ஆர்மி வந்து அழிக்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து இங்க இதுக்கான இன்டர்பிரேஷன். இதுக்கான இன்டர்பிரேஷன் வந்து எங்க நிறைவேறுது சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம லூக்கால நிறைவேறுது. ஆனா இங்க எங்கேயுமே வந்து ஆட்டோமேஷன் தட் காசஸ் டெசல்யூஷன் போடவே இல்லையே. இந்த ரெஃபரே பண்ணலையே சொல்லி பார்த்தோம்னா, இதை ரெஃபர் பண்றாங்க. எங்க ரெஃபர் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 24. இப்ப நீங்க இந்த இயேசு கிறிஸ்து இந்த ஒலிவ மலையில வந்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் வந்து பாத்தீங்கன்னா 3 புக்லயும் இருக்கு. ஏன்னா மேத்யூ, மார்க், லூக். மேத்யூ, மார்க், லூக்கும் வந்து என்னது பேரல் புக்ஸ். அது டிஃப்ரெண்ட் பீப்புள் எழுதுனாங்க தவிர, மற்றபடி நிகழ்வுகள் சிலதெல்லாம் என்ன இருக்கு, அதுல வந்து பேரலா இருக்கும். இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும், இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும், இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா, லூக் மிஸ் பண்ண காரியங்கள் வந்து மேத்யூ வந்து எழுதியிருக்காரு. அந்த காரியம் தான் நம்ம இங்க பாக்குறோம். எதுனா இங்க இங்க பாருங்க 15ல இருந்து பார்த்தோம்னா, so when you see in the holy place, holy placeனா என்னது? எருசலேம் டெம்பிள், ஆலயம். ஓகேவா? Okay. எருசலேம், that automation that causes dissolution spoken of through the prophet Daniel. Let the leader understand, let those who are in the Judea flee to the mountain. இங்க பாத்தீங்கன்னா அதான் லூக்ல நம்ம படிக்கிறோம். ஓகேவா? என்னதுன்னா, when you see the Jerusalem சொல்றது தான் holy place, surrounded by armies. Okay, you will know that its desolation is near. அதே இது. Then let those who are in the Judea flee to the mountain. Let those in the city get out. பாத்தீங்கன்னா இதுவும் மத்திய 24, லூக்கா 21 பேரல். மத்திய 24 என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கான மிஸ்ஸிங் பார்ட் பாத்தீங்கன்னா, the automation that causes dissolution சொல்றது தான் என்னதுன்னா, அந்த ரோமன் ஆர்மி, ஒரு ஆர்மி வருதான், என்ன பண்ணுதான்? டெசோலேட் பண்ண போதும். எதை டெசோலேட் பண்ண போது? ஃபுல்லா அழிக்க போது, எருசலேம் அழிக்க போது சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து மத்தியிலன்னு பாக்குறோம். The holy place, the automation that causes dissolution spoken through the prophet Daniel சொல்லும்போது தான் நம்ம என்ன பண்றோம்? டேனியல்ல போய் பாக்குறோம். அது என்னதுன்னா, டெம்பிளையே அழிச்சிடுவாங்க சொல்லி பாக்குறோம். ஒட்டுமொத்தமா அந்த ஆர்மி. ஓகேவா? சோ இத படிக்கும்போது இது எப்ப நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, when was fall of Jerusalem சொல்லி பாத்தீங்கன்னா, 70 AD என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோமன் ஆர்மி வந்து in which the Roman army led by the future emperor Titus besieged Jerusalem. ஓகே, ஃபுல்லா அழிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஜூயிஷ் டெம்பிள் வாஸ் டிஸ்ட்ராய்டு. இங்க பாருங்க, the Roman destroys the city and the second Jewish temple. டெம்பிளே அழிச்சிட்டாங்க. இதுதான் டானியல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. ஓகேவா? at the temple he will set up the automation that causes dissolution until the end.
தட் இஸ் டிகிரி இஸ் போர்ட் ஆன் him சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி எருசலேமும் காலி, ஜூயிஷ் டெம்பிள் வந்து 70 AD வந்து ஃபுல்லா ரோமன்ஸ் வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதான் இயேசு கிறிஸ்து வந்து அப்பயே தீர்க்கதரிசனமா சொல்லியிருந்தார். ஜெருசலேம் வில் பி சரௌண்டட் பை ஆர்மிஸ், அதோட அழிவு வந்துச்சு சொல்லி பார்த்துக்கோங்க சொல்லிட்டு. இப்போ எந்த அளவு துல்லியமா நடந்திருக்கு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த டைட்டஸ், இங்க ஃபியூச்சர் எம்பரர் டைட்டஸ் இருக்கார்ல, இவருடைய அப்பா தான் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்பேஷியன். ஓகே, டைட்டஸோட அப்பா வந்து வெஸ்பேஷியன். காமிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, பிரிட்டிஷ் வந்து வெஸ்பேஷியன். ஓகே, எம்பரர்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா டைட்டஸ் ஆட்சி செஞ்சு 79 இருந்து 81. ஆனா இந்த அழிவு வந்தது பாத்தீங்கன்னா 69 இருந்து 79. ஸோ 70 தான் வந்து அழிஞ்சுது எருசலேம் சொல்லி பாக்குறோம். ஸோ இவங்க அப்பா, இந்த பையன் டைட்டஸ் வந்து ஜென்ரலா இருந்தாரு. இவங்க அப்பாவுக்கு கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் வந்து ஜெருசலேம் ஃபுல்லா அழிச்சதுனால அவங்க வெஸ்பேஷியன், அவங்க அப்பா வந்து என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா வெஸ்பேஷியன் இவருக்காக வந்து டைட்டஸ் ஆர்ச் கட்டுறாரு. எங்க இருக்கு? ரோம்ல கட்டுறாரு. அது இந்நாள் வரைக்கும் இருக்கு. அந்த ரோம்ல கட்டின டைட்டஸ் ஆர்ச். அந்த ஆர்ச் பாத்தீங்கன்னா எப்படி ஆலயத்தை உடைச்சிட்டு உள்ள இருக்க கோல்ட்ல எடுத்துட்டு போனாங்க சொல்லி காமிப்பாங்க பாருங்க. இது வந்து யாரோட சிம்பிள்? இது ஆர்ச் வந்து ஏதோ மொலாய் சிம்பிள் மாதிரியா இருக்கு, அந்த கர்வ்ட மாதிரியா இருக்கு உள்ள அந்த ஆர்ச். இது ஆர்ச். ஓகே, இதான் டைட்டஸ் ஆர்ச். இது வந்து ரோம்ல இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா திருட்டு போற டிஸ்கிரிப்ஷன் ரோமன் அந்த ஆர்மி வந்து எடுத்துட்டு போறது வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஜூவிஷ் லேம்ப் இன் டெம்பிள் சொல்லி போட்டீங்கன்னா இமேஜ் தெரியுதா? இது வந்து ஜூயிஷோட சிம்பிள். இது லேம்ப் வந்து எங்க இருக்கும்? ஆலயத்துல இருக்கிற சிம்பிள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போறாங்க. தெரியுதா? ஆனா இது மாதிரி லேம்ப் தான் ரோமன் கத்தோலிக்ல யூஸ் பண்றாங்க எப்பயும். ஆமா, ரோமன் கத்தோலிக் அதுல இருந்து தானே எடுத்துட்டு வந்தாங்க கான்டெக்ஸ்ட. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் தான் இந்த இது வச்சிருந்தாங்க. ஏன்னா டேபர்னக்கிள் பண்ண சொல்லும் போது தேவன் என்ன சொல்லுவாருன்னா, ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கணும் நடுவுல, கோர். அதுல இருந்து என்ன இருக்கணும்? 7 பிரியணும், 6 பிரியணும், பிரிஞ்சு அது 7 இதா இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரிதான் இவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. யாருன்னா மோஸ்ட்லி டைம்லயே அந்த டேபர்னக்கிள் கிரியேட் பண்ண சொல்லும் போது. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த டைட்டஸ் ஆர்மி வந்து ஆலயத்தை உடைச்சிட்டு பிறகு எடுத்துட்டு போறாங்க. அவங்க அப்பா இந்த ஜூயிஷ் அந்த இதை வாரம் வின் பண்ணதுக்காக அவருக்கு ஒரு மானிமெண்டா என்ன பண்ணுவார்னா இந்த டைட்டஸ் ஆர்ச்சை வந்து கட்டுறாரு சொல்லி பார்க்குறோம், கட்டித்தராரு சொல்லி பார்க்குறோம். இதுக்குள்ளதான் நம்ம அந்த சிம்பிள்லாம் இருக்கும். இந்த சைட்ல தான் வந்து இது சிம்பிள்லாம் எழுதப்பட்டிருக்கும் சொல்லி பார்க்குறோம், போட்டிருக்கோம். இதான் டைட்டஸ் ஆர்ச். ஸோ அப்போ இதுல என்ன பார்க்குறோம்னா, அது நடந்த நிகழ்வும் பார்க்குறோம், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸும் இருக்கு. ஆட்கள் எப்படி அழிஞ்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க அழிஞ்ச பிறகு இங்க முக்கியமான ஒரு வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, they will fall by sword and will be taken as prisoners to all the nations. எல்லா தேசங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா? அவங்க திரைப்பட்டு போவாங்க, கைதியா போயிடுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? யாரு? இஸ்ரேல் நேஷன். இது வந்து நடந்து 2000 வருஷமா அவங்களுக்கு மேப்ல ஆளே இல்ல, நாடே இல்ல அவங்களுக்கு. பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க கூட்டி சேர்க்கப்படுவாங்க சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. திருப்பியும் எல்லா தேசத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? திரும்பி அவங்க வந்து சொந்த தேசத்துக்கு வருவாங்க சொல்லி ஒரு ப்ராஃபஸி இருக்கு. அந்த ப்ராஃபஸி தான் எங்க படிக்கிறோம்னா எரேமியா 23:7-8. ஆனா அது உண்மைதான் மேத்யூ. இப்ப ரீசெண்டா கூட நான் படிச்ச ஒரு நியூஸ்ல இஸ்ரேல்ல இருந்து சில பேர் வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி எப்பயோ ஒரு பல வருஷம் முன்னாடி வந்து இந்தியால செட்டில் ஆயிருக்காங்க. ஆமா, அவங்க திருப்பி வந்து அவங்க தேசத்துக்கு வந்து போயிருக்காங்கல்ல, கூட்டு போறாங்க. ஆமா, இப்போ லேட்டஸ்டா கூட படிச்சது. இப்பதான் ஒரு மாசம் முன்னாடி தான் படிச்சேன். அப்பதான் நான் கேள்விப்பட்டேன் இஸ்ரேல்ல இருந்து அப்படியே சிதறடிச்சு நிறைய பேர் அந்தந்த வேற வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆயிட்டாங்கன்ட்டு. அதான் அந்த தீர்க்கதரிசனம் பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து அழிவுக்கு முன்னாடி சொன்னாரு. இது அரௌண்ட் 33 AD அப்போ சொன்னாரு. ஓகேவா? ஆனா பாத்தீங்கன்னா இது கரெக்டா நிறைவேறி 70 நிறைவேறி உலகமெங்கும் சிதறடிக்கப்படுறாங்க பாருங்க. திருப்பி வந்து இந்த தீர்க்கதரிசனம், இன்னொரு தீர்க்கதரிசனம், இது வந்து என்னதுன்னா ஐசியா மூலமா எரேமியா மூலமா சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சேர்க்கப்படுறாங்க. இங்க சொல்றாரு பாருங்க, so then the days are coming, நாள் வருது, declares the Lord.
Okay, when people will no longer say, surely as the Lord lives, who brought the Israel out of Egypt. சொல்ற ஈஜிப்ட் பத்தி பேச மாட்டாங்க, but they will say, as long as the Lord lives, who brought the descendant of Israel up out of the land of the north, out of all the countries where he has banished them. To then they will live in their own land. பாருங்க, இந்த ப்ராஃபஸி எங்க எப்ப சொல்லப்படுதுன்னா எரேமியா சொல்லப்படுது. எரேமியா வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா 500 பிசி கிட்ட வாழ்ந்தாரு. 500 பிசி கிட்ட வாழ்ந்தாரு. எப்பனா வந்து தானியல் இருக்கிற டைம்ல வாழ்ந்தாரு சொல்லி பாக்குறோம். அதுக்கு முன்னாடி 600 500 2574 வருஷம் முன்னாடி. ஆமா, 74 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. கரெக்டா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து திருப்பி என்ன பண்றாங்க, 1948ல வந்து இஸ்ரேல் ஃபார்ம் ஆகுது. இஸ்ரேல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏடி இஸ்ரேல் ரீபார்ன். ஓகே, ஸோ அந்த மேப் அந்த இதுக்குள்ள இருக்கும், எதுனா இமேஜ்குள்ள இருக்கும். ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் 1948. கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தெரியுமா, இந்த ப்ராசஸஸ்லாம் இந்த தான் நடக்கும் அப்படின்ட்டு? அதனால தான் வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதுன்னா காட் தருவார் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபஸிஸ் வச்சு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான். அதனால தான் அவங்க பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேஷனல் ஆனந்தம் கேள்விப்படுறீங்களா? இல்லை. நேஷனல் ஆனந்தம் of Israel in English. இதுதான் அவங்க பாட்டு, அது டிரான்ஸ்லேஷன். இது as long as within our heart the Jewish soul sings as என்னப்பா இது, as a forward to the east, as long as forward to the east to Zion looks the eye. எல்லாரும் கண்ணும் என்ன பண்ணுதான், அந்த ஜியோனை நோக்கி தான். அவங்க இஸ்ரேல் நாடு இருக்குல்ல, அதை நோக்கி தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஓகே, எங்க ஹார்ட்டா இருக்கட்டும், அவங்க எங்க ஜூயிஸ் சோல் திங்ஸ், எங்க இருதயம் வந்து பாடுறது என்னதுன்னா அந்த ஜியோனை நோக்கி தான் எங்க கண்கள் இருக்கு. அவர் ஹோப்ஸ் இஸ் நாட் லாஸ்ட், நாட் yet லாஸ்ட். நாங்க வந்து நம்பிக்கையை விடல. இட் இஸ் 2000 years old. ஓகே, to be a free people in our own land, the land of Zion and Jerusalem. ஓகே, அங்கதான் நாங்க இருக்கிறோம், எங்க இருதயம் அங்கதான் இருக்கு, எங்களுக்கு லேண்ட் கிடைக்கும் சொல்றதா என்னது இந்த பாட்டே, நேஷனல் ஆனந்தமே சொல்லி பாக்குறோம். பாட்டு நீங்க கேட்டு பாருங்க, ஆன்லைன்ல இருக்கு, யூடியூப்ல எல்லாத்தையும் இருக்கு, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. என்னதுன்னா அவங்க நாடு, சொந்த நாடு வேணும், சுதந்திரமான பீப்புள். ஏன்னா மற்ற தேசங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிமையா தானே இருக்காங்க, உங்களுக்கு சரியா இது கிடையாது. எங்களோட தேசத்துக்கு நாங்க போகணும்னு சொல்றது அவங்களோட இதா இருக்கும். ஸோ அதுதான் அவங்க பாட்டு. ஸோ ஆனா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த அந்த குட்டியோண்டு மக்கள் ஜனத்தொகை பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க யூதர்கள்? டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஜூஸ் இந்த வேர்ல்டு பாத்தீங்கன்னா எத்தனை? 15.7 மில்லியன். 15.7 மில்லியன் எத்தனை பேரு? 15 கோடி. அப்ப 15 கோடி கிடையாது, ஒரு வெளியில இருந்து 10 கோடி, 10 லட்சம், 1 கோடியே 50 லட்சம், 57 லட்சம். 1 கோடியே 50. அவ பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ல வந்து 0.2% தான் வேர்ல்ட்ல. இந்த மக்களை சாவடிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற முஸ்லீம் பாப்புலேஷனா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, துடிக்கிறாங்க. ஆக்சுவலா முஸ்லீம்ஸ் தான் பயங்கரமா துடிக்கிறாங்க. ஓகே, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் இன் வேர்ல்டு பாத்தீங்கன்னா 1.9 பில்லியன். ஓகே, 24.1% பீப்புள் குளோபல் பாப்புலேஷன். இவங்க என்ன பண்றாங்கன்னா 0.2% மக்களை வந்து காலி பண்ணும், உலகத்துல இருந்தே இல்லாதபடிக்கு வைப் அவுட் பண்ண சொல்றதுதான் இப்போ வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க. டர்க்கியா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற ஈஜிப்டா இருக்கட்டும், ஸோ லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாவா இருக்கட்டும், எல்லா அந்த முஸ்லீம் நேஷன் எல்லாமே வந்து அதான் பேசிட்டு இருக்காங்க சொல்லி சொல்றோம். சரி, ஏதோ ஒண்ணு. ஆனா அது அழிக்கப்பட போறது கிடையாது. அது தேவன் என்ன பண்றாரு,
இனி அசைக்கப்பட போதோ இல்லை சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாருன்னா நிறைய ப்ராஃபிட் சொல்லியிருக்காரு. நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன், ஆனா உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, நவுத்த முடியாது. நீ யூ வில் பி இன்மூவபிள் ராக். அசைக்கப்படாத ஒரு ராக் இருக்கும் பாத்தீங்களா, அதை என்னதான் அடிச்சாலும் உடையாது, நவுறாது. அந்த மாதிரி ராக்கை நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை வந்து அங்க ஸ்தாபிப்பேன். யாருமே உன்னை வந்து அந்த இடத்த விட்டு நான் கொண்டு வந்துட்டேன்ல, திருப்பி நான் கொண்டு வந்த அந்த காரியத்தை திருப்பி யாருமே உன்னை வந்து என்ன பண்ண முடியாது, வெளியே அனுப்ப முடியாது. உன்னைய நீ அங்கதான் இருப்ப சொல்றத வந்து காட் என்ன பண்றாருன்னா ப்ராமிஸ் பண்றாரு. அதான் இஸ்ரேல் வில் பி an immovable rock, says God. பைபிள் was ஜகரியா 12 பாருங்க. On the day when all the nation of the earth are gathered against her, I will make Jerusalem an immovable rock for all nation. All who try to move it, it will injure themselves. பாத்தீங்களா, இதெல்லாம் டைரக்டான ப்ராஃபசிஸ். ஓகே, நான் திருப்பி கூட்டி சேர்த்திருக்கேன் என் மக்களை. இப்ப யாராவது வந்து அதை வந்து நவுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க எல்லாருமே காலி ஆயிடுவீங்க சொல்லி சொல்றாரு. ஆல் த நேஷன், உலகமே வந்தாலும் சரி நான் அவங்க கூட இருக்கிறேன் சொல்றாரு. ஸோ அதுதான் இப்ப இந்த டைம்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப நடக்கிற சிச்சுவேஷன் என்ன நினைக்கிறீங்க பார்த்துட்டு? உங்களுக்கு என்ன தோணுது? இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஆனா ஏதோ ஒரு லேண்டுக்காக மட்டும் சண்டை போட்டுக்கிறாங்க தெரியுது. காசால வந்து அடிக்கடி போர் நடக்குது. லேண்டுக்கான சண்டை போடல. அக்டோபர் 7 நடந்து தெரியும்ல. அவங்க பாலஸ்தீனியர்களுடைய நோக்கமே என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அது எங்களோட லேண்ட நீங்க எல்லாமே காலி ஆயிடணும், அது உங்களுக்கு கிடையாது, அதனால வைப் அவுட் பண்ணணும் சொல்லி பாக்குறாங்க. டு த ரிவர் டு த சி, ரிவர் டு த சி சொல்றாங்க. அது டீட்டெயிலா பார்த்தோன்னா அதான் அந்த நிறைய விஷயம் தெரியும். என்னதுன்னா அதனால என்ன பண்ணாங்கன்னா அக்டோபர் 7 அப்ப என்ன பண்ணாங்கன்னா உள்ள அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வந்து அவங்க வந்து வேலை செய்யலாம், ஃபுல்லா வந்து வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய அந்த காசாக்கு போயிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க், இந்த இஸ்ரேல் மேப் பாத்தீங்கன்னா இதான். இது மட்டும் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் லேண்ட் வந்து எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1948ல கொடுக்கும்போது அது ரொம்ப குட்டி லேண்ட் தான் கொடுத்தாங்க. ஓகே, இஸ்ரேலுக்கு லேண்ட் இன் 1948 எப்போ இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு அப்போ. அப்ப 1948 முன்னாடி வந்து யார் ஆண்டுட்டு இருந்தாங்க இந்த பகுதியெல்லாம்? எல்லாமே வந்து பிரிட்டிஷ். ஓகே ஓகே, இது வந்து பிரிட்டிஷ் மேண்டேட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூயிஷ் கண்ட்ரோல் பண்ண இடம் பாத்தீங்கன்னா 1917ல பாத்தீங்கன்னா ஜூயிஷ் கண்ட்ரோல் பண்ண இடம் இவ்வளோண்டு இங்க இருக்கா குட்டி குட்டியா, இது 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 இதுதான். ஓகேவா? அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா இந்த இடம்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா 1948ல வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது எங்களுக்கு ஆக்குபை பண்ண எங்களுக்கு லேண்ட் தாங்க சொல்லி பிரிட்டிஷ் தான் எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி இந்தியால ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது இந்த லேண்ட்லாம் எங்களுக்கு தரீங்களா சொல்லி கேட்கும்போது அவங்க பிரிட்டிஷ் கிட்ட சொல்லி வாங்கினாங்க. அதே நேரத்துல பாலஸ்தீனர்கள் அங்க இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருமே வந்து ஃபுல்லா இல்ல, எல்லாருமே வந்து இது விவசாயம் பண்ண முடியாத இடம், ஒண்ணுமே அது லேண்டே வந்து அன்ப்ரொடக்டிவ். ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 1948ல வந்து பாலஸ்தீனர்கள் வந்து அங்க இருந்த மக்கள் வந்து அரபிய மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வித்துட்டு போயிட்டாங்க லேண்ட. Okay, allowed Jewish state Israel to form the territory known as Palestine, largely made up public, has been passed to Ottoman Empire through British mandate. However, the situation was complex in the land ownership between Jews and Arabs, which persisted until the country was partitioned in 1947. The first few months of 1947, Israel military began to occupy Arab-owned lands and Palestine abandoned between 16 to 20 million Damas land. The Israel government then extracted law to control the property, and Palestinians who have fled or been expelled into the abandoned property of the 19 property. சொல்லி பார்க்குறோம். ஸோ
இந்த land were used for various purposes including building Jewish towns and creating the agricultural fields. சொல்லி இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்ட் வந்து கொடுத்தாங்க. இதான் உங்க கண்ட்ரிப்பா எடுத்துக்கோங்க சொல்லிட்டு. என்ன ஆச்சுன்னா 1947 வந்து 1967 வந்து எல்லா 1948 ஒரு சண்டை நடந்தது. யாருன்னா இந்த இஸ்ரேல் யூதர்கள் கிட்ட அரபு தேசம் சுத்தி இருந்த அரபு தேசம் என்ன பண்ணாங்கன்னா சண்டைக்கு வந்தாங்க. வந்து எல்லாருமே துரத்திடலாம் திருப்பியோ சொல்லி வந்தாங்க. வரும்போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்க லேண்டு இந்த இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைச்சது. ஏன்னா அப்ப சண்டை போட்டு அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதுனால அவங்களுக்கு லேண்டு கிடைச்சிச்சு. அதே நேரத்தில் 1967 பாத்தீங்கன்னா அப்போ ஒரு வார் நடந்தது. 1967 வார் வந்து செம்ம ஃபேமஸான வார். வார் பாத்தீங்கன்னா இது என்னதுன்னா 6 டே வார் சொல்லுவாங்க. 1967 வார் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் வருது என்ன வருது 6 டே வார். இந்த வாரே பாத்தீங்கன்னா 6 டே தான் நடந்தது. இதுல என்ன மிராக்கிள் சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஃபுல்லாவே பிடிச்சிச்சு, எகிப்து வரைக்கும் பிடிச்சிச்சு எல்லாத்தையுமே. ஓகே, ஏன் எப்படி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரே ஒரு நாடு தான். இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அகேன்ஸ்டா வந்தது ஈஜிப்ட், சிரியா, ஜோர்டன், ஈரான், லெபனான் எல்லாமே. இத்தனை நாடு வந்து என்ன பண்ணுது அழிக்க வந்து சொல்லி பாக்குறோம். இங்க வர கமாண்டர்ஸ் இது வந்து இஸ்ரேலோட கமாண்டர்ஸ். இவங்க ஈஜிப்ட், சிரியா, ஜோர்டன் எல்லாமே வந்து அடிச்சாங்க சொல்லி பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல மொத்தமாவே 2.5 லட்சம் தான். இவங்க பாத்தீங்கன்னா எகிப்துல வந்து 1,60,000, இங்க சிரியா 75,000, 55,000, 100 டேங்க், அப்புறம் டிப்ளாய்ட் ஏர்கிராஃப்ட் 420 ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்க சண்டைக்கு வந்தாங்க சொல்லி பாக்குறோம். டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 4,65,000 பீப்புள். ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா 800. இங்க பாத்தீங்கன்னா இங்க 2,64,000 தான் பீப்புள். ஏர்கிராஃப்ட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் பாத்தீங்கன்னா 300 தான். ஓகேவா, எல்லாமே மல்டிபிள் டைப்ஸ் அதிகம். டேங்க் பாத்தீங்கன்னா 800. இங்க 2,544 டேங்க்ஸ். ஆனா லாஸ் பாத்தீங்கன்னா கேஷுவலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 900 பேர் கிட்ட செத்து போயிட்டாங்க. இங்க 15,000 பேர் செத்து போயிட்டாங்க. சிரியால 2,500, 1000 இருந்து இதுக்குள்ள செத்து போயிட்டாங்க. நிறைய இடம் கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுலதான் வந்து என்னதுன்னா ஒட்டு மொத்தமா இந்த லேண்ட் எல்லாம் பிடிச்சாங்க சொல்லி பாக்குறோம். அதுவும் 6 நாள்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. அப்ப பிடிச்சதுதான் வந்து இந்த லேண்ட்ஸ் எல்லாம், இன்னும் கீழே இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாம். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் வந்து உள்ள இந்த வெஸ்ட் பேங்க்ல வந்து ஆக்குபை பண்ணிட்டு இப்போ வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க. இந்த லேண்ட் வந்து தொடவே இல்லை. இந்த லேண்ட் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க. இந்த லேண்ட் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எருசலேம், அப்புறம் எரிகோ, இந்த லேண்ட்லாம் அவங்களுடைய லேண்ட் சொல்லிட்டு ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து இஸ்ரேலோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பாக்குறோம். இதுல வந்து இன்னும் நல்லா தெரியும். ஓகே, ஸோ 1946, 1947, 1940 இப்ப பிரசன்ட் இப்படிதான் இருந்தது. ஓகே, இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் யார் சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இங்க நம்ம மேப்ல பார்த்தோம்ல, எதுனா இங்க மேப்ல பார்த்தோம்ல, இங்க பார்த்ததுல இங்க இருக்கவங்க எல்லாம் வெஸ்ட் பேங்க்ல இருந்தவங்க எல்லாம் யார் பாத்தீங்கன்னா ஜோர்டன் அரப்ஸ். இங்க இருக்கவங்க வந்து எகிப்துல இருந்து இருக்கிற அரப்ஸ். சோ 2 பேரும் வந்து வந்தவங்க சொல்லி பாக்குறோம். இப்ப என்னதுன்னா காட் என்ன சொல்றாருன்னா இது இவங்களுக்கான கொடுக்கப்பட்ட தேசம், இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். அதுல வந்து அவங்க தான் வாழ்வாங்க சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அது திருப்பி வந்து கூட்டி சேர்த்திருக்காரு. அவங்க போன லேண்டுக்கே 2000 வருஷம் முன்னாடி போனாங்க, திருப்பி அந்த லேண்டுக்கே வராங்க. அதுல கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனை வராது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். லேண்டோட ஓனர் வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துதான் ஆகணும், அந்த மாதிரி தானே இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இது பண்ணப்படுறாங்க. ஆனா இது ப்ராஃபஸியோட ஃபுல்ஃபில்மெண்ட். ஓகே, ஏன்னா இங்க நம்ம ஜெகரியால பாக்குற அந்த ப்ராஃபஸியோட ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா நான் தத்தளிக்கும் தேசமாக்குவேன் தான் சொல்றாரு. ஐ வில் மேக் த ஜெருசலேம் த ஜெகரியா 12 பாருங்க. ஐ am going to make Jerusalem a cup that sends all the surrounding people reeling. Reelingனா என்னது? The meaning to walk without being able to control your leg. ட்ரங்க், ஒரு குடிக்காரன் வந்து நடக்கிற மாதிரி, தள்ளாடிட்டே நடக்கிற மாதிரி. ரீலிங். சரௌண்டிங் பீப்புள் ரீலிங். Cup that sends all the surrounding people reeling. Judah will be besieged as well as Jerusalem on that day when all the nations of the earth are gathered against her.
I will make Jerusalem the immovable rock. Okay, for all the nations. All who try to move it will be injured by themselves. On that day, I will strike every horses and panic. இதுதான் வந்து காட் வந்து அவங்களுக்காக வர டைம் சொல்லி பார்க்குறோம். இது ஏன் பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கடைசி நாள், கடைசி டியூரேஷன்ல வந்து ஒட்டுமொத்த அந்த முடிவு சாப்டர் க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு டைம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும் இங்கதான். அதே நேரத்துல சபையோட எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அப்புறம் உலகத்தோட முடிவு நடக்கும் சொல்லி பார்க்குறோம். இதுதான் இந்த 3 காரியங்கள் நடக்கிற விஷயங்கள். இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க ப்ராஃபஸியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எருசலேம் வந்து திருப்பி ஃபார்ம் பண்ணப்பட்டது நம்ம பார்த்தோம் எரேமியால. அதே மாதிரிதான் இப்போ வந்து 1948ல வந்து அவங்க வந்து ஒரு தேசமா உருவாங்கினாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்ப பேக் டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, டேனியல் 2ல பார்த்தா நம்ம டாபிக் என்னதுன்னா, அந்த ராஜாக்களின் காலத்திலே இப்ப பாத்தீங்கன்னா 2 ராஜ்யமா பிரிஞ்சிருக்கு. டிக்டேட்டர்ஷிப், இன்னொன்னு வந்து டெமோக்ரஸி. அந்த ராஜாக்களின் காலத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அந்த ராஜ்யம் வந்து வேற மக்கள் கையில வந்து விடப்படுவதில்லை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ அது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யமா இருக்கு. ஓகேவா? இயேசு கிறிஸ்து கூட அதை பத்தி தான் வந்து பேசுறாரு நிறைய இடத்துல. எங்கன்னா மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சுயமா இருக்கு சொல்லிட்டு. Matthew 4:17 பாத்தீங்கன்னா, from this time on Jesus began to preach, repent for the kingdom of God is near, has come near சொல்லிட்டு. அந்த கிங்டம் ஆஃப் காட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ராஜ்யம், அது வரப்போகுது சொல்றாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து வந்து லூக்காலையும் பாத்தீங்கன்னா 4:43 என்ன சொல்றாரு? I must proclaim the good news of the kingdom of God to other towns as well, because that is why I have sent. அவர் அனுப்பப்பட்டது எதுக்காக அனுப்பப்பட்டாராம்? The good news. என்ன குட் நியூஸ்? கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர், வரப்போகுது சொல்றதுதான். கிங்டம் ஆஃப் காட் சொல்றது வந்து எப்படி வரும், எங்க வரும் சொல்றதுதான் இப்ப நம்ம பாக்குற கடைசி டாபிக். ஓகேவா? கிங்டம் ஆஃப் காட் சொல்றது மீது அது வந்து யார் இருப்பா அதுல? கிங்டம் ஆஃப் காட்ல நம்ம எல்லாரும் தான் இருப்போம். நம்ம எல்லாரும் இருப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கிங் இருக்கணும். யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு கிங்டம்னா ஒரு ராஜா இருக்கணும். அது சட்டத்திட்டங்கள் இருக்கணும். இதா இருப்பாரு. அப்புறம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இருப்பாரு. அவங்க கிங்கா இருப்பாங்க. ஓகே, அடுத்ததா அதுக்கப்புறம் வந்து தேவ தூதர்கள் அந்த இவங்க இருக்காங்கல்ல, கேப்ரியேல், இவங்களா இருப்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து மேபி மூப்பர்கள் இருக்கலாம். அப்புறம் வந்து சர்ச், இந்த சபையில இருக்காங்கல்ல, சபையில இருக்கோம்ல நம்ம, இவங்களாம் உயிர் தேர்ந்தவங்களாம் தேவனோட ராஜ்யத்தில் இருப்பாங்க. அவ்வளவுதான் ஞாபகம். ஓகே, அப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பிதா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களா இருக்காங்க சொல்லி வச்சுக்கோங்க. அது கீழே வந்து ஏஞ்சல்ஸ், முற்பிதாக்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள், இல்லைன்னா வந்து சபை, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க கீழே இருக்கிற யார்? அவங்க கவர்மெண்ட் சொல்லி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க. ஓகேவா? பிதா சொல்றத, குமாரன் சொல்றத கேட்டு வேலை செய்யற மக்களா இருக்காங்க வச்சுக்கோங்க. சபை எல்லாமே சேர்ந்து. இப்போ கவர்மெண்ட், ராஜா அந்த ஆளுகை செய்யறதுக்கான அந்த சீஃப் மினிஸ்டர் இருந்தா போதுமா? மக்கள் வேணும்ல. அந்த மக்கள் யாரு? சப்ஜெக்ட் இருக்கணும்ல. அது யாருன்னா உலக மக்கள் தானே. ஏன்னா வந்து கவர்மெண்ட் இருக்கு, ராஜா இருக்காரு, அப்ப கீழே யாரு இருக்கணும்? மக்கள் இருக்கணும். அந்த மக்கள் தான் வந்து உலக மக்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இதான் கவர்மெண்ட் வைக்கிறாராம். ஓகே, தேவன் ராஜ்யம் சொல்றது வந்து லிட்டரலான இந்த மாதிரி தான் கவர்மெண்ட். ஓகே, ராஜ்யம் எப்படி வந்து முதலாம் ராஜ்யம் வந்து பாபிலோனிய ராஜ்யம் அப்படிலாம் இருக்குதோ, அதே போலதான் இந்த கல்லே மிகப்பெரிய ராஜ்யம் ஆகுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு? இந்த ராஜாக்களின் காலத்திலே ஸ்தாபிக்க போறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ இந்த உலகத்தின் அதிபதி, இப்ப இருக்கிற ராஜ்யத்தின் அந்த உலகத்தின் அதிபதி யார் சொல்லி பாத்தீங்கன்னா பிசாசானவன். அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 4:4 the god of this age has blinded சொல்லி பார்க்கிறோம். ஓகே, the mind of the unbelievers, the god of this age சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் ராஜ்யத்துல யார் காடா இருப்பா சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பிதாவும் குமாரனும் காடா இருப்பாங்க. அவங்கதான் வந்து அந்த ஆலயத்துல இருப்பாங்க சொல்லி பார்க்கிறோம். இல்லைன்னா அந்த சிட்டில ஒரு ராஜா மாதிரி வந்து ஒரு நகரம், இப்ப டெல்லியில வந்து மோடி இருக்காரோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க சொல்லி பார்க்கிறோம். அது எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ரெவலேஷன்
22ல இருக்கு. ஓகே. ரெவல்யூஷன் 22ல பார்த்தோம்னா பாருங்க, the angel showed me the river of the living water, okay, as crystal, as clear as crystal, flowing from the throne of God and of the lamp, down the middle of the great city, great street of the city. ஓகேவா? ஸோ அங்க பாத்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா, the throne of God, இங்கேயும் பாருங்க, the throne of God and of the lamp will be in the city and the servants will be serving him. பாத்தீங்கன்னா throne of God and of the lamp சொல்றது தேவனோ அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோ என்ன பண்ணுவாங்களா, அவங்க த்ரோன், அவங்க தான் ஆளுகையில இருப்பாங்க, ராஜாவா. ஓகே, இந்த சிட்டி. ஓகே, அண்ட் ஹி சர்வன்ட்ஸ் வில் பி சர்விங் ஹிம் சொல்றதா நீங்க சொன்னது. மூப்பர்கள், ஏஞ்சல்ஸ், சர்ச், சபை சொல்லி பாக்குறோம். அதாவது கவர்மெண்ட் யார ரூல் பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா மக்களை ரூல் பண்ணுவாங்க. எந்த மக்களை? இந்த இப்ப நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, இந்த இந்த உலகத்துல வந்து பிசாசினால மோசம் போக்கப்பட்ட அன்பிலீவர்ஸ், அவிஸ்வாசிகள். அவிஸ்வாசிகள் விசுவாசத்துக்கு என்ன பண்ணணும்? சாத்தான ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கட்டிட்டு என்ன பண்றாரு? so that they cannot see the light of the gospel. இந்த காஸ்பல் வந்து அவங்களுக்கு தெரியல, சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்கு வராதபடிக்கு இந்த பிரமித்த தேவனான என்ன பண்றான்? அவங்க கண்களை குருடாக்கி இருக்கான். the blinded the minds of the unbelievers so that they could see the light of the gospel. அப்போ என்ன பண்றாங்க? இந்த சாத்தானை கட்டுறாங்க. இந்த கட்டுறது தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20ல படிக்கிறோம். ஸோ தேவனோட ராஜ்யத்துல வந்து இந்த அன்பிலீவர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சத்தியத்தை போதிப்பாங்க திரும்பி. கரெக்டா? ஆமா, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அவங்களுக்கு. ஆனா இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ரெண்டாவது மரணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? ஆமா, சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு அவங்க திருப்பியும் வந்து துணிகரமா பாவம் செய்யுது எல்லாம் மறுதளிச்சாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது சொல்லி பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு எப்படி மரணம் நிகழும் அப்ப அந்த ரெண்டாவது வாய்ப்பு? அப்ப திரும்பியும் வந்து இந்த இந்த பூமி அழியுமா இல்ல வந்து எப்படி? பூமி அழியாது, ஒன்லி அவங்கள மட்டும் என்ன பண்றாருன்னா அக்னி. அதான் இங்க வெளிப்படுத்தல்ல போட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாத்தானை கட்டுறாங்க. ஓகே, and I saw the angel coming down from the heaven, having the key of abyss and holding on his hands a great chain. கட்டியிருப்பாங்களா சாத்தானை? கரெக்ட். He sees the Satan, the ancient serpent, who is the devil, Satan, and bounded him for 1000 years. ஓகேவா? he threw him in the abyss. ஓகே, பாதாளத்துல போடுறாங்களா, அரைச்சு வைக்கிறாங்க. locked and sealed it over him to keep him from deceiving the nation. வஞ்சிக்காதபடிக்கு. ஓகே, அப்ப என்னதுன்னா 1000 years யார் ஆட்சி செய்ய முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப இவங்க 1000 years ended ஆட்சி நடக்கும் சொல்லி பாக்குறோம். and after that he must be set free for a short time. இத வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்குது. when 1000 years were ended over, Satan will be released from his prison, will go out and deceive the nation. திரும்ப பாருங்க, டிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க எப்படி வந்து டிசீவ் பண்ணி மக்களோட மைண்ட குருடாக்குனானோ, அன்பிலீவர்ஸா மைண்ட குருடாக்குனானோ, அதே மாதிரி இங்கே வந்து ட்ரை பண்றான், குருடாக்க இது பண்றான். ஆனா வந்து ஏற்கனவே சத்தியம் வந்து 1000 வருஷம் போதிக்கப்பட்டது, சாத்தான் அப்ப இல்ல. அப்ப இவங்க என்ன இருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஆனா என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா 4 கார்னர்ஸ் போயிட்டு கூப்பிடுறானா, கோக் மாகோக் மாதிரி என்ன பண்றாங்களா, யுத்தத்துக்காக வராங்களாம். எவ்வளவு நம்பர் சொல்லி பாத்தீங்கன்னா கடற்கரை மணல் போல. இந்த நம்பர்ஸ் தே ஆர் லைக் த சாண்ட் ஆஃப் த சீஷோர். எத்தனை பேர் சாத்தன் கூட சேர்றாங்க? இத்தனை பேர் கிட்ட சேர்றாங்களா? they marched across the breadth of the earth and surrounded the camp of the God's people, the city he loved, but fire came down from the heaven and devoured them. இப்படிதான் அழிகிறாங்க. fire came down, நெருப்பு வந்து அழிஞ்சிருக்கு. இப்போ ஒரு சாதாரண மனுஷன் படிக்கும்போது பைபிள்ல, அப்ப நான் இந்த இப்ப இருக்க இந்த இந்த இப்ப இந்த பிறவி இருக்குல்ல, இல்ல மேபி இப்போ நான் தேவனோட ராஜ்யம்னா எல்லாம் தப்பு நான் பண்ணிடுவேன். அப்போ தேவனோட ராஜ்யத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து அந்த அப்போ வந்து ஒன்னா நான் திரும்பிக்கிறேன், சத்தியத்தை திரும்பி போச்சு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. புரியுதுங்களா? செகண்ட் சான்ஸ் இருக்கனால அப்படி யோசிக்கலாம்ல. ஆமா, செகண்ட் சான்ஸ் இருக்கிறதுனால யோசிக்கலாம். ஆனா வந்து அது புரிஞ்சவங்க தான் அந்த மாதிரி யோசிப்பாங்க. அப்பா புரிஞ்சவங்கன்னா யாரு? நம்ம இப்ப சொல்ற சத்தியத்தை கேட்டு காது கொடுத்து கேட்டு அது தெரிஞ்சவங்க தான். இப்ப எப்படின்னா நீங்க யோசிக்கலாம், நான் யோசிக்கலாம், அந்த மாதிரி. எனக்கு அந்த தாட் தான் இப்ப நீங்க சொல்லும் போது வந்துச்சு, அதை கேட்டேன். அதான் நீங்க யோசிக்கலாம், நான் யோசிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இத கேட்டுட்டு நம்ம ஞானசனம் பெற்றோமா? பெற்ற பிறகு நம்ம துணிகரமா நம்ம செய்யும்போது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த உலகத்திலேயே நம்ம நியாய தீர்ப்பு இருக்கு. அதனாலதான் தேவரோட நியாய தீர்ப்பு இந்த இப்பயே தொடங்குது. ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ரைட் நவ சொல்லி போறோம். கரெக்ட். ஓகேவா? சோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் ஞானசனம் எடுக்கல,
நீங்க சபைக்கே வரல, ஆனா இந்த காரியம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இப்பயே வந்து இதை பண்ணணும். இல்ல நான் கொஞ்சம் என்ஜாய் பண்றேன் உலகத்துல போய் நான் எல்லாத்தையுமே பண்றேன், ஏதோ வாய்ப்பு இருக்கே சொல்லி சொல்லும்போது அடுத்த உலகத்திலயும் உங்களால வந்து என்ன பண்ண முடியாது, கரெக்டா நடக்க முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாதபடிக்கு சாத்தான் வந்து இப்பயே வந்து இவ்வளவு பயங்கர மோசமா இருக்கானா, வஞ்சிக்கிறவனா இருக்கானா, 1000 இயர்ஸ் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வச்சுட்டு அவனை விட்டாங்கன்னா என்ன பண்ணுவான்? ஸோ இப்போ ஞானஸ்தானன்றது நம்ம ஒரு உடன்படிக்கை பண்றோம் கடவுள், கரெக்டா? ஆமா, நான் இந்த உலகத்தின்படி நான் வாழாதபடிக்கு உமக்கென்று நான் வாழ்றேன். இந்த சத்தியத்தின்படி நான் என்ன பண்றேன்னா, நான் பரம அழைப்புக்கு பங்குள்ள மக்களை நான் மாறுறேன். ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த உடன்படிக்கையை மீறும் போது நம்ம பாவம் பண்ணும் போது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அது இப்பயே ஜட்ஜ்மெண்ட். இப்பயே ஜட்ஜ்மெண்ட். கிளாரிட்டி வந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே. சரி. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலக மக்கள் ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். சரி, இப்ப ராஜ்யம் எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யம் வந்து கம்ப்ளீட்லி வேறையா இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியால வந்து பார்த்தோன்னா ஐசியா 65:17. See, I create new heaven and new earth. The former things will not be remembered, nor will they come to mind. அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம்? எல்லாமே புதுசா மாறப்போகுது. ஃபார்மர் திங்ஸ்னா என்னது? பழைய விஷயங்கள் எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது. ஓகே. அதான் காட் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி வெளிப்படுத்தல் 21 சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம். என்னதுன்னா, he who seated on the throne said, I am making everything new. எல்லாத்தையும் நான் புதுசாக்குறேன். ஓகே. எல்லாத்தையும் புதுசாக்குற சொல்லி சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா என்னென்னலாம் புதுசாக்க போறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள், அதுக்கப்புறம் பசி, பட்டினி, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. இயற்கையினால நடக்கிற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யுது, சில இடத்துல மழை பெஞ்சி வந்து பயிர்களை அழிச்சிருது. மழை பெய்யாம என்ன பண்ணுது, தண்ணி வராம நிறைய அழிவு வருது சொல்லி பாக்குறோம். ஆனா தேவன் ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதான். அங்க என்ன சொல்லி போட்டிருக்கு பாத்தீங்கன்னா ஐசையா 35:1 the desert and the parched land will be glad. The wilderness will rejoice and blossom like crocus. Into bloom. Crocus என்னது? A small yellow, purple or white flower that grows in the early spring. ஸ்ப்ரிங் சீசன்ல பறக்கிற மாதிரி வருமா? ஓகேவா? வசந்த காலம். ஓகே. It will burst into blossom. It will rejoice greatly and shout for joy. Okay. The glory of Lebanon will be given to it. The splendor of Carmel and Sharon. They will see the glory of the Lord, the splendor of our God. சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து இந்த உலகம் வந்து என்ன போதான், வனாந்திரமும் டெசர்ட்டே என்ன போதான், பூத்து குலுங்க போதான். இது வில்டர்னஸ்ல என்ன போதான், ரிஜாய்ஸ் வித் பிளாசம். ஓகே. அந்த மாதிரி செழிப்பா, பயங்கர செழிப்பா. இப்ப நம்ம பச்சை பசேர்னு பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஓகே. காட் அப்படியே பூத்து குலுங்குற இடம் பார்த்தா எப்படி எவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு. அந்த மாதிரி எல்லா இடமும் மாறப்போதான். ஓகே. வனாந்தரங்கள், வெட்ட வெளி, அது மாதிரி இருக்க போறது கிடையாது சொல்லி பாக்குறோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்ப பசி, சாப்பாடு, பட்டினி எதுவுமே இருக்க போறது கிடையாது சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வசனம் படிக்கலாம் 35லயே. என்னதுன்னா, கண் பார்வை தெரியாதவங்க இருக்க போறது கிடையாது, லாம் இருக்க போறது கிடையாது, அப்புறம் செவிட காது கேட்காதவங்க இருக்க போறது கிடையாது. எல்லாமே என்ன ஆயிடும், மாறப்போது சொல்லி பாக்குறோம். அவங்க சரீரமே டிஃப்ரெண்டான சரீரம் கொடுக்கப்படுது. தென் will the eye of the blind will be opened. Okay. The ear of the deaf will be unstopped. Then will the lamb leap like a deer and the mute tongue shout for joy. ஓகே. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த வித பாதிப்பும், உடல் சீரோ உடல் பாதிப்போ எதுவுமே இருக்க போறது கிடையாது சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இங்க பாத்தீங்கன்னா 30 ஒரு வருஷம் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்குமே என்ன இருக்கு, நோய் இருக்கு. கரெக்டா? நம்ம டாக்டர் கிட்ட போய் செக்அப், மாசம் செக்அப் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு நம்ம சரீரத்துல இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த நோயே இருக்க போறது கிடையாது சொல்லி பாக்குறோம். அதான் எங்க படிக்கலாம்னா ஐசையா 33. ஐசியா 33:24 பார்த்தோம்னா, okay. No one living in the Zion will say, I'm ill, and the sins of those who dwell there will be forgiven.
ஓகே, நான் வியாதியா இருக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? என்னோட ஏன்னா அது தேவன் ராஜ்யமா இருக்கு. ஓகேவா? correct. சியோன் சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஆளுகை ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஐ வில் செட் அப் மை கிங் இந்த சியோன் சொல்லும்போது ராஜா அங்க இருக்கிறாரு. அந்த ராஜ்யம் வந்து ஃபுல்லா ஆளுகை ஆரம்பிக்குது. அதனால தான் சியோன் சொல்லி போட்டுருக்காங்க. இது எருசலேம் போட்டிருந்தாங்கன்னா நம்ம எருசலேம் நகரம் மட்டும் சொல்லியிருக்கலாம். ஓகே, இல்ல இஸ்ரேல் சொன்னாங்கன்னா இஸ்ரேல் கண்ட்ரி மட்டும் சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, சியோன் சொல்லும்போது அது காடோட கிங்டம் பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா நோய் இருக்கும் இருக்கவே மாட்டாங்களாம். அவ பாத்தீங்கன்னா எந்தவித உடல் பாதிப்பும் இருக்காது, அதே நேரத்துல நோயும் இருக்காதான் மக்களுக்கு. அப்போ யாருக்கு வேலை இருக்காது? டாக்டர்ஸ்க்கு. டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காதம்மா. ஹாஸ்பிட்டல் இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நர்ஸ் இருக்க மாட்டாங்க, அந்த படிப்பே கிடையாது, அந்த செக்டரே கிடையாது, இந்த நீட் எக்ஸாமே கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ முற்றிலுமா ஃப்ரீடம் அந்த இதுல இருந்து. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யுத்தங்கள் இருக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா யுத்தங்கள் இருக்காதான். ஓகே, யுத்தங்கள் இருக்காது சொல்றதுக்கு வந்து ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. He will இது படிக்கலாம். இதுனா சங்கீதம் 46:9. He will make war cease to the ends of the earth. He will break the bow and shatter the spear. He will burn the shield with fire. சொல்லி பார்க்குறோம். எல்லாத்தையும் என்ன பண்றாரு? நிறுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். War cease to the ends of the earth என்னது? ஃபுல்லாவே வாரம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஃபுல்லாவே நிறுத்திடுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ யுத்தங்களுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஏகப்பட்ட காசு செலவு பண்றாங்க. ஓகே, டிஃபென்ஸ்க்கு அந்த சேர்க்கிற விஷயங்களே நின்றது. யுத்தங்களே ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை இருக்க போறது கிடையாது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அங்க சோல்ஜரு, மிலிட்ரி அந்த மாதிரி எதுவுமே வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு எதுவுமே இருக்க போறது கிடையாது. ஓகே, ஏர்பேஸ், இது கடல் படை, ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்க போறது கிடையாது சொல்லி பார்க்குறோம். நேவி எதுவுமே இருக்க போறது கிடையாது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தேவன் ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது பசி பட்டினி இருக்க போது கிடையாது, நம்ம பார்த்தோம். அதே போல வேற எது இருக்க போது கிடையாது சொல்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏற்றத்தாழ்வு. ஓகே, ஏழை பணக்காரன் அந்த மாதிரி எதுவுமே இருக்க போறது கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது மீகா 4:4 இதுவும் வந்து தீர்க்கதரிசனங்கள் தான். இது எல்லாமே எப்படி அது நிறைவேறுதோ அதே மாதிரி இதுவும். ஓகே, எவ்ரிஒன் will sit under his own vine and under their own fig tree and no one will make them afraid for the Lord Almighty has spoken. ஓகே, எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான பகுதி கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். ஆனா யாருக்கு கஷ்டமா இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா துன்மார்க்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே சரிசமமா கொடுத்தாங்கன்னா பணக்காரங்களா இந்த உலகத்துல பணக்காரங்க இருக்கவங்க, அதிகாரத்துல இருக்கவங்க, ஓகே, பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா கடைசியில சாத்தானோட சேர்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ கடைசியா நம்ம பார்க்கும்போது என்னதுன்னா அந்த தேவன் ராஜ்யத்துல வந்து மரணமும் இருக்காது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம 4ல படிக்கிறோம். He will wipe every tears from their eyes. There will be no more death சொல்லி பார்க்குறோம். இதை நோ மோர் டெத் எப்படி கொடுக்கப்படுது சொல்றதா நம்ம நெக்ஸ்ட் பாடத்துல நம்ம பார்ப்போம். ஆர் மோர்னிங் ஆர் கிரையிங்கு தேவன் ராஜ்யத்துல வந்து எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? மரணத்தையும் நிற்கிறார் சொல்லி பார்க்குறோம். இனி மரணமும் இருக்க போறது கிடையாது. ஓகே, ஸோ இப்படிப்பட்டதுதான் தேவன் ராஜ்யம். அந்த ராஜ்யம் எங்க வரப்போகுது? சியோன்ல வரப்போகுது. அது எங்க? பரலோகத்துல இருக்குதா இல்ல நம்ம இருதயத்துல இருக்கா? இல்ல பூமியில தான் தேவனோட ராஜ்யம் இங்கே தான் ஸ்தாபிக்கப்படும். அது எப்படி நம்ம பாக்குறோம்? இயேசு கிறிஸ்து கத்துந்த ஜெபம். ஓகே, இங்கேயும் பாத்தீங்கன்னா I saw the Jerusalem coming down from heaven of God prepared as a bride dressed for her husband. எங்க வருதான்? coming down from the heaven. இந்த புதிய பூமிக்கு வருதான். I saw the new heaven and new earth. The first heaven and first earth has passed away. There was no longer any sea. I saw the holy city, the new Jerusalem coming down out of the heaven சொல்லி பார்க்குறோம். from God. பார்க்கும்போது இங்க நம்ம வசனம் படிக்கிறோம். எதுனா இயேசு கிறிஸ்து கத்துனது ஜெபம் மேத்யூ 6. அதுல என்ன படிக்கிறோம்னா our father in heaven holy be your name, your kingdom comes, your will be done on earth. ஓகே, எர்த்ல தான் என்ன ஆகணுமா? அவரோட கிங்டம் நடக்கணுமா? your kingdom comes, your will be done on earth. கீழே சொல்லி பார்க்குறோம். எர்த்ல தான் அவரோட, ஏன்னா அவர் ராஜ்யம் ஏற்கனவே என்ன இருக்கு? ராஜ்யம் அவருடைய சித்த வந்து பரலோகத்தை செயல்படுத்து இருக்கு. அது வந்து பூமியில தான் நடக்கல. இந்த பூமியில் நடக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிங்டம் ஆஃப் காட் சொல்லி பார்க்குறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு சொல்லி சொல்றாரு. ஸோ இதான் இன்னைக்கு பார்த்த டாபிக். ஓகே, கிங்டம் ஆஃப் காட் சொல்றது ஒரு ப்ராஃபஸி. இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது. நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம் சொல்றது வரைக்கும்
நம்ம நேபுகாட்நேசர் கண்ட கனவுல இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த தீர்க்கதரிசனங்கள் எவ்வளவு அக்யூரேட்டா ஃபுல்ஃபில் ஆகுது, இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம் சொல்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ அடுத்து பார்க்க போற கேள்விகள் என்னதுன்னா, நாளைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, எப்போ இயேசு கிறிஸ்து எப்போ வந்து இந்த ராஜ்யம் வரப்போகுது? ஓகேவா? இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் என்னது? இப்ப சபையா இருக்கிற எல்லாருமே வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னா, அப்ப இப்ப நான் கிறிஸ்துவ ஃபாலோ பண்றேன், எனக்கு என்ன பலன் இருக்கு? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு என்ன பலன் இருக்கு? சோ இதுதான் நம்ம வந்து நாளைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ மேத்யூ வந்து உயிர்த்தெழுதல் நடந்த உடனே தான் இந்த பூமி அழிக்கப்படும், கரெக்டா? ஆமா, சபையோட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒண்ணுதான் வந்து பூமி அழிக்கப்படுது. கரெக்ட். சபை போயிட்ட பிறகு. ஓகே ஓகே ஓகே. சரி பிரதர். பிரதர் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நான் ஒரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன். இதை நீங்க இது பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நான் அதை காமிக்கிறேன் பாருங்க ஒரு வாட்டி உங்களுக்கு. மேபி நம்ம ஏற்கனவே படிச்சனால கொஞ்சம் ஈஸியா புரியுது. இந்த இன்னி கிளாஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நான் லெசன் எடுத்தீங்களா, அப்ப கொஞ்சம் தடுமாறிச்சு புரிஞ்சிச்சு. இப்ப புரியுதுல நல்லா? இப்ப புரியுது. இல்ல அதனால நான் கேள்வி கேட்க முடியுது, ஏன்னா கொஞ்சம் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகுது அப்படி எல்லாமே. ஓகே ஓகே. அதான் இந்த ஃபேஸ்லயே நம்ம போலாம். இது வந்து என்னதுன்னா, நீங்க பாடம் பார்த்துட்டீங்கல்ல, இப்போ வந்து இது கொஸ்டின்ஸ். இதுல மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஒன்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கான அந்த இது சொல்றேன், ஸ்கோரு அது எல்லாம் உங்களுக்கே வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் 11 பேர் எழுதுனாங்க 60 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே இப்ப நம்ம ஏற்கனவே கவர் பண்ணதால இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் இது வெறும் ஃபர்ஸ்ட் டாபிக். இவ பார்த்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? அப்படியே வாட்ஸ்அப்ல கூகுள் மெயில் உங்க மெயில் அனுப்புறேன். அதான் இது மெயில்ல வந்துடும். நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண உங்களை இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? மெயில் ஐடி சொல்லுங்க. பர்சனல் மெயில் ஐடி UTER CSC ஓகே 1 @gmail.com. கரெக்டா? UTER CSC 1 Gmail. ஓகே, gmail.com. ஓகே, UTER CSC 1 உங்க மெயில்ல வந்துரும் பிரதர். ஓகே, கன்ஃபார்ம். Are you sure you want to like to invite users from outside? Yes. ஸோ நீங்க வந்து இதை இப்போ பார்த்த வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணலாம் ஃபுல்த்தையும். அப்போ எந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு, அதுலயே வந்து எது தப்பு ஏன் தப்பு எல்லாமே சொல்லிடும் அதுவே. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செஷன் முடிக்கும் போது ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ அது ஆப்ஜெக்டிவா இல்ல வந்து டிஸ்கிரிப்டிவா? அது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் தான், எதுவுமே வந்து நீங்க எழுத தேவையில்லை. ஸோ நான் தப்பா ஆன்சர் செலக்ட் பண்ணா வந்து அது வந்து ஏன் தப்புன்னு சொல்லிடுமா? அப்ப சொல்லாது. நீங்க செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுவீங்கல்ல, ஏன் இல்லைன்னா ஸ்கோர் வராது. எல்லாருமே 60 வாங்கிடுவாங்கல்ல. அதுதான் கேட்கறேன். ஓகே, எல்லாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த ரிவ்யூ காமிக்கும் எதெல்லாம் தப்பு இருக்கு எதெல்லாம் கரெக்ட் சொல்லிட்டு. ஓகே ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை, கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம்ல என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மா காமிக்கிறேன். ஸோ இங்க எழுதிருக்காங்களா, இதெல்லாம் கரெக்டா எழுதிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா எழுதிருக்காங்க, இங்க தப்பு விட்டுருக்காங்க. நீங்க ஸ்கிரீன் வேற, இந்த ஸ்கிரீன் தான் தெரியுது, கிளாஸ் 1 ஃபண்டமெண்டல் அப்படிதான் காட்டுது. அப்படியா? ஆமா, இங்க தெரியுதா இப்போ? ஒயிட் பிளாங்க் ஸ்கிரீன் உங்க ப்ரௌசர் தெரியுதாண்ணா? இப்போ தெரியுது. ஓகே. ஸோ அம்மா தப்பு விட்டது இங்க சொல்லியிருக்கோம், கரெக்ட் ஆன்சர் ஆல் தி அபவ். ஸோ இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க சொல்லிட்டு. ஸோ கரெக்ட்னா இந்த கிரீன்ல மாதிரி காமிக்கும். நான் இதுக்கு ஆன்சர் காமிக்கிற மாதிரி இருக்கு, நான் அவரே போயிடுறேன். ஆனா முக்காவாசி வந்து வேர்ஸ் தான் இருக்கு. வேர்ஸ் நீங்க அது கொஞ்சம் பார்க்கணும், கரெக்டா இருந்தது வேர்ஸா சொல்லிட்டு ரெஃபர் பண்ணலாமா பைபிள்? அப்ப பைபிள்லாம் செக் பண்ணலாம், நீங்க பைபிள்லாம் யூஸ் பண்ணலாம். இதுல தான் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா சொல்றதா இந்த கொஸ்டின் ஆன்சரோட தீம். புரியுது. இந்த கிளாஸ் ஒன்று உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கா இல்லையா சொல்லிதான். ஓகே, அதான் அம்மா வந்து 55 வாங்கினாங்க மார்க் 60க்கு. நாளை வந்து 10 வாங்குறது கஷ்டமா இருக்கா? அப்பெல்லாம் இல்ல பிரதர், நல்லாவே வாங்குவீங்க.
சரி ஓகே பார்க்கலாம். சரி மேத்யூ, பிரதர். உன்னோட ப்ரேயர்ஸையும் வச்சுக்க. நான் என்ன நேற்றுக்கு வந்து விசா ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணிட்டேன் மெக்சிகோக்கு. ஆ சில கண்டிப்பா. ப்ராப்ளம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் மட்டும் அதை தனியா போற மாதிரியே இருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அம்மாவை கூப்பிட்டு போற மாதிரியா இருக்கும். எனக்கு தெரியும் இது பெரிய மிகப்பெரிய சேலஞ்ச் எனக்கு. ஆனா இருந்தாலும் வந்து நான் கடவுள் மேல பாரத்தை போட்டு தான் நீங்க அவர் கூட இருப்பாங்க. ஏன்னா பிசிக்கல் சேலஞ்ச் இருக்கும் எனக்கு. மற்றபடி நான் பார்த்துப்பேன். வேலை விஷயம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு கேட்கும்போது நான் அக்செப்ட் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் பார்த்துக்கலான்னு விட்டேன். ப்ரேயர்ல மட்டும் வச்சுங்க கொஞ்சம். எனக்கு ஏன்னா நேற்று வரையும் எனக்கு கொஞ்சம் ஒன்று தட்டு மாதிரி தான் இருந்துச்சு. மனசு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் கொஞ்சம் ஒரு தெளிவாயிட்டேன். நம்ம நம்ம ஒன்றும் என்ஜாய்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகலாம். அட்லீஸ்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஓகே தான் பிரதர். நான் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே, நீங்க நான் காமன் ப்ரேயர்ல சொல்றேன் பிரதர், உத்தரா பிரதருக்காக ப்ரே பண்ண சொல்றேன். ஓகே, அது கவலைப்படாதீங்க. அது தேவனோட சுத்தமா இருந்ததுன்னா நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கும். அதுதான் நான் நினைச்சு விட்டுட்டேன் நேற்று. ஆமா. இப்ப நேத்தி கூட நான் சும்மா படிக்கும்போது கூட நான் பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, ஆபிரகாம் முதற்கொண்டு நோவா முதற்கொண்டு காட் தான் என்ன பண்றாரு, நம்மள தேடி வராரு. கரெக்டா? எதுக்காக தேடி வராரு ஃபர்ஸ்ட் காடு? அந்த கொஸ்டின் தான் நான் யோசிச்சேன். அது அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மேல இருக்கிறவங்களை வந்து தேடி வருவேன். ஓகேவா? எனக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்பேன், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லிட்டு. ஆனா காட் பாத்தீங்கன்னா அவர் தேடி வராரு. அப்போ ஏதோ வந்து காடுக்கு வந்து தேவைப்படுது. He wants something from us. ஓகே, அந்த சம்திங் தான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளுக்கு தான் நிறைய தேவை இருக்குன்னு நினைக்கிறோம். ஓகே, எனக்கு இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, இது செய்யணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து காடுக்கு தேவை இருக்கு. அப்ப அவரோட தேவை என்ன சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. கரெக்ட். ஓகே, அப்ப அவர் தேவைன்னா என்னது, என்ன தேவை இருக்கு அவருக்கு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது. மனுக்குலத்தை வந்து காப்பாத்துறது தான், அந்த காப்பாத்துறதுக்கான ஒரு டாஸ்க வந்து பண்ணிட்டு இருக்காரு காடு. அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா, நீ ஹெல்ப் பண்ணுவியா, நீ ஹெல்ப் பண்ணுவியா சொல்லிட்டு என்ன பண்றாரு, தேடி தேடி பாக்குறாரு. நோவா டைம்ல இருந்து, ஆப்ரஹாம் டைம்ல இருந்து, இயேசு கிறிஸ்து டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே என்ன பண்றாரு, அந்த திட்டத்துக்கு மனுக்குலத்தை காப்பாத்துறது யார், நம்மள காப்பாத்துறதுக்கு அவர் என்ன பண்ண, நம்மளுக்கே தெரியல. நம்ம பழத்துல இருக்கோம், கிணத்துக்குள்ள இருக்கோம், மரணத்துல இருக்கோம். அது மரணம் சொல்றது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான். அது வந்து மீண்டும் நம்ம வந்து டிசிஷன் பெறணும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதை தெரியாமலே நம்ம இருக்கிறோம். அதை தெரிவிச்சு நம்ம காப்பாத்திக்கிட்டு தான் தேவன் என்ன பண்றாரு, ஒரு திட்டத்தை பண்றாரு. அந்த ரெடி பண்ண திட்டத்துல வந்து நீங்க ஹெல்ப் பண்றீங்களா சொல்லி என்ன பண்றாரு காட் வந்து அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்காரு நிறைய பேர்கிட்ட. சோ அதுல நம்ம எந்த அளவு நம்ம வந்து தேவனுக்கு உதவியா இருக்கிறோம் சொல்றதுதான். சோ அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பாடங்கள் எல்லாமே இது மூலமா நான் படிச்சுட்டு நம்ம இது நிறைய பேருக்கு சொல்லும் போது என்னதுன்னா, தேவனோட உண்மையான அன்பு என்னன்னு சொல்லி தெரியும். நம்ம எல்லாருமே எப்பயுமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மதங்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து தேவன்கிட்ட என்ன கிடைக்கும், காட் பெரியவர், அவர்கிட்ட என்ன கிடைக்கும் அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. ஆனா அப்படியே ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். காட் தான் நம்மள தேடி வந்தாரு. அப்போ அவருக்கு என்ன வேணும்? அதனால ஒரு விஷயம் எதிர்பார்ப்பார்ல நமக்கு. நம்ம எல்லா டைமும் நம்ம கடவுள் எதிர்பார்க்கிறோம், இது பண்ணுங்க. ஆமா. அப்போ கடவுள் நினைக்கிறத நம்ம பண்ண மாட்டோம். அதுதான் மிகப்பெரிய குறையே. ஆமா. சோ இந்த ஆங்கிள் யோசிச்சுட்டு நம்ம ஓகே காடுக்கு இது தேவைப்படுது, அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செஞ்சனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வழிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பிரதர், ப்ரே பண்ணலாம். நேற்றும் இன்று மாறாத நேசரியப்பா, உங்களை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். உன் நாமமே பெரிய 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 நாமமாக போற்றுகிறோம் ராஜா. இயேசுவை இந்த வேலையிலும் நோக்கி பார்ப்பதற்காக நீங்கள் 2 பேரையும் கூட வர செய்ததற்காக நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே உரித்தாக்குகிறோம் அப்பா. ஸ்ரீ ஆண்டவரே, இந்த வேலையிலும் உங்கள் சத்தியத்தை அறிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிளாஸை தொடரும், அதன்படி இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும் ஆண்டவரே, இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி ஆண்டவர்கள் மன திரும்பலுக்கான ஏற்ற வாழ்க்கையை வாழ தயப்பாராட்ட செய்யும் ராஜா. இந்த வேலையிலும் இந்த 2 பேரும் கருத்தெழுப்பு கொடுக்கும், நீர் எங்களை பொருட்படுத்தி வழி நடக்கும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு போதும் மறவாது. ஆமென். Thank you, Matthew. பார்க்கலாம். Thank you. Okay, brother. பார்க்கலாம். Bye bye.